வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையை சமைத்த உணவுகள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தினந்தோறும் முருங்கை பொரியலாகவோ முருங்கையை பொடியாகவோ அந்த முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை அப்படின்றது வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்க. அது இயற்கையிலேயே நிறைய மருத்துவன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள். இப்போ பழமொழியெல்லாம் கூட இருக்கு, முருங்கை உண்டவன் 300 வருடம் வாழ்வான் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய வாழ்நாள் ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடிய அந்த ஆற்றல் முருங்கைக்கீரைக்கு இருக்குங்க. ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கொண்டு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது, என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நம்ம தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இதுக்கான காரணம் என்னென்னா, முருங்கைக்கீரையில் வரமான அளவில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடால் தான் நமக்கு ரத்த சோகை ஏற்படுது. இரும்பு சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறையும் போது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால குமட்டல், மயக்கம், வாந்தி, சோர்வு, உடல் பலவீனம், உடல் வலி, கடுமையாக கவனமின்மை பிரச்சனை எல்லாம் இருக்கும். இது எல்லாமே அனிமியாவுக்கான பிரச்சனை தான். அப்போ இரும்புச்சத்து நம்ம இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டோம்னா இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் வளமான அளவில் மீண்டும் நமக்கு இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கறதால ரத்த சோகை பிரச்சனை நம்ம விடுபடலாம். அடிக்கடி அந்த ரத்த சோகை பிரச்சனையில் சோர்வடைபவர்கள்லாம் தொடர்ந்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரையை உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அனிமியா அப்படின்ற அந்த பிரச்சனை அவங்க விடுபடுவாங்க. அவங்களுடைய ரத்தம் ஓட்டம் சிறப்பான அளவில் இருக்கும். குறிப்பாக அந்த ரத்தத்தில் எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது. எலும்புகளுக்கு அபாரமான வலிமை கொடுத்து பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, முருங்கைக்கீரையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாலை விட அதிகமாக 4 மடங்கு கால்சியம் சத்துக்களும் இருக்குது. அதுக்கப்புறம் புரத சத்துக்களும் இருக்குது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலியை தடுக்கிறதுக்குமே நமக்கு இந்த முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணுது. இப்போது வயதானவர்களுக்கு குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்குமே இப்போ எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. 30-40 வயதை நெருங்கும் போதே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற நிறைய ப்ராப்ளம் ஏற்படுதுங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த எலும்புகளை உறுதிப்படுத்தினா தான் வரும் காலத்துலேயும் நம்ம வலிமை குன்றாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு கால்சியம் சத்தும் புரத சத்தும் வேணும். வெறும் பால்லேருந்து மட்டுமே கால்சியம் சத்து நம்ம பெற முடியாது. ஸோ நிறைய ஊட்டச்சத்துக்களையும் நம்ம அது கூட எடுத்துக்கணுன்றதால நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு உறுதியாக இருக்கலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னாலே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கட்டுக்கோப்பாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அதில் பிரச்சனைகள் விடுபடுவதற்கான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறது தடுத்து இன்சுலினுடைய சுரப்பை சீராக்குது. அதாவது இன்சுலின் போதுமான அளவுக்கு உங்களுக்கு சுரக்கப்படும் பொழுது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அந்த உணர்திறன் மேம்பட்டுச்சு அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கான அந்த டயட்டில் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, வரும் காலத்திலும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சாலும் இப்போ இருந்தே முருங்கைக்கீரை உணவுகளை சேர்க்கும் போது நீங்கள் நலமோடு இருப்பீங்க. கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரைங்க. ஸோ விஷன் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, கேரட்டை விட அதிகப்படியான விட்டமின் ஏ சத்து முருங்கைக்கீரையில் இருக்குது. மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, கண்புரை அதாவது கேட்ராக்ட் போன்ற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் கண்களை பாதுகாக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் பார்வை குறைபாடு இருக்குது, அதாவது பார்வை மங்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடால் இப்போ இளைஞர்களுக்குமே பார்வை குறைபாடு மங்குற மாதிரி தான் இருக்குது. குழந்தைகளுக்கு கூட பார்வை குறைபாடு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. அந்த பார்வை குறைபாடாக தான் இருக்கும். பார்வை போதுமான அளவுக்கு அவங்களுக்கு கூர்மையாக இருக்காத பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ நம்ம கண் பார்வை
பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலே ஊட்டச்சத்து அதிகமாக கண்களுக்கு குறிப்பாக இந்த விட்டமின் ஏ சத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். முருங்கைக்கீரைலாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளான மாலை கண் நோய், விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, கண்களில் புரை ஏற்படுவது, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழிப்படலம் சேதமடைவது, கண் கருவிழியில் ஏதாவது மாற்றம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கண் பார்வை திறனை முருங்கைக்கீரை வந்து மேம்படுத்தும். எப்போதுமே உங்களுடைய இளமையை நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்டி ஏஜிங்காக உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து செயல்படுங்க. முருங்கைக்கீரையில் சுமார் 46 வகையான ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் வந்து நிறைந்திருக்கு. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தில் சுருக்கங்கள் விழாமல் தடுத்து உங்களை எப்போதுமே இளமையாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சருமத்தில் நுழைந்து நம் சருமத்தில் இருக்கக்கூடிய புரதத்தை உடைத்து கரைகள் தளர்வான சருமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய இதாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து பெற்று முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம்லாம் இல்லாமல் இளமையான பொலிவான சருமத்தை பெறுவதற்கு. அதாவது நீங்கள் உங்களுடைய ஏஜ் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கேயா தெரியும் நினைச்சீங்க அப்படின்னாலுமே முருங்கைக்கீரை தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுத்துக்கொண்டு நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கிய